எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கேம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். யுவர் வேல்யூஸ் ஹைன்னு வருது. அதே நான் கம்மியாக போகிறேன், யுவர் வேல்யூஸ் லோ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன வேல்யூ போட்டிருக்கீங்க அப்படின்னு வரும், எத்தனை தடவை நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். ஸோ ஈக்குவலாக வந்துச்சுன்னா நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லிடும். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் எப்பவும் போல். ஸோ ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கெஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு நான் வந்து அந்த கெஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஐடி யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது சப்ளைம் டெக்ஸ்ட், நோட்பேட்++ எது யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் ஒரு 3 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து HTML ஃபைல், இன்னொன்று வந்து CSS ஃபைல், இன்னொன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. ஸோ நான் வந்து ரொம்ப என்ன சொல்ல பொறுமையாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு முடித்ததுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ index.html எக்ஸ்க்ளமேட்டர் அமைக்கி என்ட்ரை தட்டினேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். டைட்டில் மட்டும் நான் கெஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னோடய CSS ஃபைலை HTMLோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட் hrefல போய்ட்டு style.cssன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு CSS ஃபைல் வந்து லிங்க் ஆயிரும். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி லிங்க் பண்ணலான்னா, ஸ்கிரிப்டுன்னு ஒரு டேகை போட்டு அதில் போய்ட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க, SRCன்னு போட்டு அப்புறம் அந்த ஃபைல் நேம் script.js அப்படிங்கிற நேமை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம 2 ஃபைல் வந்து HTMLோட லிங்க் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சப்பையாக லிங்க் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம பூந்துலாடலாம் பாடியில் போய்ட்டு. ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒரு டிவிஷனுக்குள்ளே ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு டப்பா மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன், அதுதான் அந்த கண்டெய்னர். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் எழுதுகிறேன். H3 டேக்கில் போய்ட்டு திங்க் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போது நான் அந்த HTML ஃபைலை நான் வந்து ஒவ்வொரு தடவை, அதாவது நான் வந்து லைவ் சர்வர் யூஸ் பண்ணல. ஏன்னா லைவ் சர்வர் யூஸ் பண்ணேன்னா நான் கோடிங் போட்டு நான் ரெஃப்ரெஷ் சேவ் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்குள்ளேயும் என்ன மாறுச்சுனே தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு தடையும் என்னென்ன மாறுது அப்படின்னு சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணியே காட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போது H3 டேக் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டப்பா வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும். அதுக்குள்ளே உள்ள என்ன இருக்கும், பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த டப்பா உள்ள என்ன இருக்கணும், ஒரு எழுத்து மாதிரி எழுதிருக்கணும், என்டர் நம்பர் அப்படி சொல்லி. நான் கிளிக் பண்ணேன்னா அதில் டைப் பண்ணேன்னா அந்த என்டர் நம்பருங்கிறது போயிடும். ஸோ இதுதான் அந்த டப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த இன்புட் போட்டுக்கிட்டோம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு சாதா ஒரு ஐடியை வந்து ஆட் பண்ணுறேன், கெஸ் அப்படின்னு சொல்லி. அந்த கெஸ் அப்படிங்கிறத நான் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக தான் தெரியும் அந்த ஐடி எதுக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தேவையா, அதனால் ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ பட்டன் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே என்ன போட்டிருந்தோம், கெஸ்ன்னு போட்டிருந்தோமா. ஸோ பட்டன் வந்து கெஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி. அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ப்ளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழம்பும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து லாஸ்ட்டாக தான் தேவை. அது என்னென்னு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் வந்து ரெடி ஆச்சு. இப்போ பட்டன் வந்து நான் கீழே இறக்க போகிறேன். அதனால் ஒரு பிரேக்கை போட்டேன். பிரேக்கை போட்டால் கீழே வந்துருச்சு. முடிஞ்சதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேராகிராஃப் இருக்குது, 1 2 இருக்குது. நான் வந்து என்ட்ரு பண்ணும்போது பாருங்கள் இன்னொரு பேராகிராஃப் வந்து எட்டி பார்க்குது. ஸோ 3 பேராகிராஃப் வேறுமா, அதனால் 3 பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃபுக்கும் ஒரு ஐடி வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. message1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி 2 தடவை ஆட்டையை போட்டாச்சு. ஸோ message1, message2 அண்ட் message3 3 மெசேஜ் வந்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ், எத்தனை தடவை நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறீங்க, எத்தனை தடவை நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப். அண்ட் செகண்ட் பேராகிராஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டு நம்பர் ஆஃப், நீங்கள் என்னென்ன நம்பர்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்போது தடவை 3 போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் 4 போட்டிருப்பீங்க. அந்த நம்பர்லாம் வரிசையாக காட்டுறதுக்கு இந்த கெஸ்டு நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போது இதே மாதிரி டப்பாவை நம்ம வந்து மாற்றலாம். அது எப்படின்னா, நம்ம வழக்கம் போல் பெயிண்ட் அடிக்கிறது தான். ஸோ சிஎஸ்எஸில் போய் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாடி டேகுக்கு வந்து மார்ஜின் வந்து 0 அப்படின்னு போடுறேன்.
இது என்னென்னா டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் எல்லாமே வந்து ஒட்டிக்கிடும். இப்போ பாருங்கள் ஒட்டிக்கிடுச்சா. ஸோ மார்ஜின் எல்லாத்தையும் தூக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து சென்டரில் கொண்டு வர போகிறேன். சென்டரில் கொண்டு வரதுக்கு என்னென்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு போட்டேன்னா ஹரிசாண்டலாக வந்து எனக்கு சென்டரில் வந்து நிற்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஹரிசாண்டலாக சென்டர் வந்துச்சு. அதே மாதிரி வெர்டிக்கலாக எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் சென்டரில் வரும். ஆனால் வரல. ஏன் அப்படின்னா ஹைட் யூஸ் பண்ணால் தான் வெர்டிக்கலாக வந்து உங்களுக்கு சென்டரில் வரும். ஸோ ஹைட் வந்து 100 VH அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேயோட ஃபுல் ஹைட் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு வெப்சைட்டோட நடுமத்தியில் வந்து நின்றுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு வானத்து கலரை போடலாம். இந்த தடவை என்னோடய பிளாக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கை ப்ளூவை போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எழுத்தெல்லாம் கொயமையான் இருக்குது. கொஞ்சம் ஒரு வேறு லெவலில் மாற்றலாம். சான்ஸ் செரிஃப் அப்படின்னு போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எல்லாமே வந்து வேலை முடிஞ்சது. ஸோ பாடியை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னராக. ஸோ கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல் எழுதலாம். ஸோ கிளாஸ்னால் ஒரு புள்ளி வச்சுட்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே எனக்கு சென்டரில் வரணும், அந்த டப்பாக்குள்ளே எனக்கு சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா ஒரே லைனில் வந்துடும். இதை எப்படி 1 by 1 கொண்டு வரலாம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 1 by 1 வந்துடும். பார்த்தீங்களா, கீழே கீழே வந்துடுச்சு. சிம்பிள் தான். அந்த அலைன் ஐட்டம் சென்டர் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்து விட்டேன் பாருங்கள், எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து ஒட்டிக்கணும். பார்த்தீங்களா, எல்லாமே லெஃப்ட்டில் ஒட்டிக்கிடுச்சு. அதனால தான் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு சென்டரில் வந்து ஒட்டிக்கிடும். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு, சென்டரில் வந்து ஒட்டிக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஒளிவட்டம் ஆட் பண்ணலாம் அந்த டப்பாவுக்கு பின்னாடி. ஸோ 3 pixel ஹரிசாண்டல், 5 pixel வெர்டிக்கல், 10 pixel பிளரில் ஒரு பிளாக் கலர், ஒரு லைட்டான பிளாக் கலர் 0.5 ஒப்பாசிட்டியில் ஒரு டப்பா வந்து ஒரு ஒளிவட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டப்பாக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேடிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பேடிங்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்பேஸிங் கொடுக்கணும். 20 pixel கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் பாருங்கள். பார்த்தீங்களா, உள்ளே வந்து கொஞ்சம் பொழந்துருச்சு, ஸ்பேஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் 10 pixel கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா 4 பக்கம் பாருங்கள் ஊசி ஊசியாக இருக்குது. இது சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக மாற்றுறதுக்கு 10 pixel பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு தான் பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த H3 டிக்கெட்டுங்க, H3 டேகுக்கு வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து கூட்டிக்கிறேன். ஒரு 30 pixel கொடுங்க. பாருங்கள் கொஞ்சம் வளன்னு பெருசாகிடுச்சு, பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்புட் அந்த டப்பாவை கொஞ்சம் பெருசாகலாமா. ஸோ இன்புட் அப்படிங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்புட்டோட ஹைட்டு வந்து ஒரு 25 pixel கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் டப்பா வந்து அகன்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ், அதில் உள்ள ஃபாண்ட் சைஸையும் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 pixel கொடுத்துக்கிறேன். அதில் உள்ள எழுத்தெல்லாம் பாருங்கள் டபாக்குன்னு பெருசாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரே டப்பாவாக தான் வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டனுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்ல வண்ணமயம் தீட்டலாம். ஸோ பட்டனை போட்டாச்சு. பட்டனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் பட்டனை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். 18 pixel கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பட்டன் சைஸ் பெருசாகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரிம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் இருந்துச்சு, பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கலர் வந்து வெள்ளையாக மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். வெள்ளை கலர் வளிர்னு இருக்குது. ஸோ முடிஞ்சது. இப்போ இந்த பேராகிராஃபோட சைஸ், அதாவது ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டிட்டா முடிஞ்சது நம்ம வேலை. ஸோ பேராகிராஃப்னால் இந்த 3 பேராகிராஃபுமே எடுத்துக்கிடும். ஸோ பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 20 pixel கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த டப்பா எதுவும் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், அதில் 3 பேராகிராஃப் இருக்குது. இதில் இப்போ பாருங்கள் ஏதோ கொஞ்சம் அடி வாங்குது. அந்த 1 to 10 கொடுத்ததில் அடி வாங்குது. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து ஒரு டப்பாவை வந்து ஸ்டாட்டிக்காக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. இப்போ டைனாமிக்காக இப்போ நம்ம வந்து கேம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ script.jsக்குள்ளே போயிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா இந்த 3 பேராகிராஃபையும் தூக்கி நான் ஜாவாஸ்கிரிப்டில் கொண்டு வரணும், அதாவது ஃபெச் பண்ணி வரணும். அது எப்படி அப்படின்னா ஒரு வேரியபிளில் போய்ட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ message1 அப்படி சொல்லி நானாக ஒரு நேம் வச்சுட்டு அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா document.query selectorன்னு போட்டுக்கோங்க.
இங்கே ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் போடுங்க. அதே இது கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டாட் வச்சுக்கோங்க. ஸோ ஐடினால் ஒரு ஹேஷ் போட்டு அது என்ன போட்டிருந்த ஐடி நேம் மெசேஜ் ஒன்றா அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. ஸோ மெசேஜ் ஒன்றை வந்து நம்ம ஃபெச் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி மெசேஜ் டு மெசேஜ் 3, இங்கேயும் மெசேஜ் டு மெசேஜ் 3. என்னடா நீயாட்டு 1 2 3ன்னு போட்டுக்கிட்டே போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, இந்த பேராகிராஃபை தூக்கி வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணிக்க. ஸோ மெசேஜ் 1 மெசேஜ் 2 மெசேஜ் 3 இந்த 3 பேராகிராஃபை அங்கே கொண்டு போய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த ரிசல்ட்டு தான் என்ன பண்ண போகுதுன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து 8 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து கொடுத்துருச்சுன்னா நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஸோ 8ன்னு சொல்லி நம்ம போடும்போது நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள அந்த ரிசல்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இதுவும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த இது. ஸோ ரிசல்ட்னா கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேட் பண்ணுற நம்பர். அது எப்படின்னா math.floor அப்புறம் math.random into 10 - 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது 9 வரைக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ், எத்தனை தடவை கெஸ் பண்ணுறோம் 1 2 3ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்ல, இப்போ 2 நம்பிக்கிருப்போம், கீழே வந்து 2ன்னு வரும், 3 நமக்கு 3ன்னு வரும். ஸோ அப்படியே அந்த ஸ்டோர் ஆகி வர்றதுக்கு வந்து கெஸ்ஸஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்து அரேயில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேல்யூக்கு மேலே ஸ்டோர் பண்ணுன்னா அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த ப்ளே அப்படிங்கிற பட்டன், அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த கெஸ் பண்ணுற எல்லா வேலையும் நடக்கணும். ஸோ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன போட்டோம், ப்ளே அப்படின்னு சொல்லி போட்டோமா, கரெக்டாக ப்ளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர் இன்னொரு வேரியபிள் யூசர் வந்து கெஸ் பண்ணுறது, அதாவது நம்ம கீபோர்டில் கொடுப்போம்ல 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு, இதை தான் நான் வந்து இங்கே டெக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணியிருக்கிற நம்பர், அதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கோங்கள, அதையும் நான் கொடுக்குற நம்பரை ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை எப்படி ஃபெச் பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி document.query செலக்டாக அங்கே இன்புட்டில் என்ன ஐடி போட்டிருந்தோம், கெஸ் அப்படிங்கிற ஐடியா. ஸோ இதை அப்படியே ஆட்டையை போட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கெஸ் போட்டாச்சு. அதோட வேல்யூ நம்ம கொடுக்குற இன்புட்டோட வேல்யூ வந்து இப்போது இந்த யூசர் கெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கா அதில் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்க போகிறேன். சப்போஸ் நான் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர் கொடுக்கணும். சப்போஸ் நான் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இன்புட் கொடுக்கல யூசர் கெஸ் அது வந்து 1 விட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்புறம் அல்லது இந்த 2 கோடு போட்டேன்னா ஆர் 10 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 1 விட கம்மியாக இருக்கக்கூடாது அல்லது 10 விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு வந்து ஒரு அலர்ட் மேலேருந்து ஒரு டப்பா எட்டி பார்க்கணும். என்ன டப்பா அப்படின்னா 10க்குள்ளே நம்பர் அடிச்சு தொலைடா அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ என்டர் நம்பர் பிட்வீன் 1 to 10 பார்க்கலாம். ஒரு 4ன்னு போட்டு தட்டுறேன், வரல. 20ன்னு போட்டு தட்டுறேன், எட்டி பார்க்குதா, 1 to 10க்குள்ளே மட்டும் போடு அப்படிங்குது. ஸோ இதுதான் அந்த அலர்ட் பாக்ஸ். நான் கொடுக்குற வேல்யூ வந்து 1க்கு மேலே இருக்கணும், 10க்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த இஃப் கண்டிஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இஃப் வந்து போட்டாச்சு, அதுக்கு மேலே இருந்தால் இப்படி வரணும். ஸோ அதுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கணும், அதனால் எல்ஸில் போடலாம். எல்ஸ்னால் என்னது, அது இல்லைன்னா இது நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நடக்கலைன்னா இது நடக்கணும். இதில் என்னது, கண்டிப்பாக 1க்கு மேலே இருக்கும், 10க்குள்ளே தான் இருக்கும். ஸோ கெஸ் நம்பர் டாட் புஷ் அப்படின்னு சொல்லி புஷ்னால் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பராக நம்ம வந்து உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ரேஷன் கடையில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க அப்படியே உள்ளே போவாங்க, அடுத்து 2வது வருதவங்க. அதே மாதிரி தான் நம்ம நம்பரை போட்டு இப்போ நான் ஒரு 2ன்னு போட்டு கெஸ்க்குன்னு கொடுத்தேன்னா அந்த 2ஆம் நம்பர் வந்து உள்ளே போவாங்க, அடுத்து 3ஆம் நம்பர் வந்து உள்ளே போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளையாக நான் வந்து தள்ளிக்கிட்டே போகிறேன், கெஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் கெஸஸ் ப்ளஸ் 1. ஸோ வந்து ஒருக்கா கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து இங்கே வந்து 1ன்னு வந்துடணும். அடுத்து இன்னொருக்கா நான் கண்டுபிடிக்கேன், ஸோ 2ன்னு மாறணும். ஸோ இதுக்கு தான் 0லேருந்து 1 அப்புறம் 1லேருந்து 2 அப்படி 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் கொடுத்த வேல்யூவும் அந்த ரிசல்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 5ன்னு கொடுக்கேன், கம்ப்யூட்டர் வந்து ஒரு 8ன்னு கொடுக்குதுன்னா என்னோடய வேல்யூ வந்து கம்மி. ஸோ 5க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கா. ஸோ அது வந்து கம்மி அப்படின்னு சொல்லி மொதல் பேராகிராஃபில் வந்து காமிக்கணும். அதனால் அந்த message1.text contentனா அந்த இடத்துல மாற்றி விடும். நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா பேராகிராஃப் நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ்ன்னு, அதை வந்து மாற்றி விடும். ஸோ யுவர் கெஸ்ஸஸ் இஸ் லோ. நான் கொடுத்த வேல்யூ 5, கம்ப்யூட்டரோட வேல்யூ 8 அப்படின்னா நம்ம வந்து கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காக தான் யுவர் கெஸ் இஸ் லோ அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் 2ல் என்ன வரும்னா நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். எத்தனை தடவை கெஸ் பண்ணு. இப்போ தான் நான் மொதல் கெஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் வந்து எதில் ஆட் ஆகும்னா ப்ளஸ் நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நம்ம நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் வந்து 0 போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ரிசல்ட் வந்து கம்மியாகிடுச்சுன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரை தட்டிட்டேன், எனக்கு வந்து 1 சொல்லி ஆட் ஆயிரும். அதே மாதிரி மெசேஜ் 3ல் நான் இப்போ 5 கொடுத்தேன்னா அந்த 5 போய் அந்த அறைக்குள்ளே வந்து ஸ்டோர், அதாவது ரேஷன் கார்டுக்குள்ளே மொதல் 5ஆம் நம்பர் வந்து உள்ளே போயிடுவார். அடுத்து 8ஆம் நம்பர் கொடுத்தேன்னா 8ஆம் நம்பர் உள்ளே போவார். ஸோ புஷ் பண்ணுற இதை வந்து நான் வந்து இப்போ காட்டணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கெஸ்ஸஸ் நம்பரா, அந்த இது பேர் கெஸ்ஸஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சாச்சு. இது என்னென்னா அந்த ரேஷன் கடைக்குள்ளே நான் வந்து தள்ளுறேன். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து முடிஞ்சு. இப்போ பார்க்கலாம். 3 என்ட்ரை தட்டுறேன், நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் வருது, கெஸ்ஸட் நம்பர்ஸ் 1 வரல, கெஸ்ஸட் நம்பர்ஸ் 3, அப்புறம் 5, அப்புறம் பாருங்கள் 6 போடுறேன், வரல இன்னையா வரல, இன்னையா போச்சு, அந்த வருது. ஸோ என் லேப்டாப்பு தான் என் செமையாக ஹேங் ஆகுது, அதனால தான் வரல. 8 காணும், மறுபடியும் ஹேங் ஆயிடுச்சா, வேல்யூ மாற்றி பார்க்க அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ என் கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஒர்க் ஆகுது. அந்த ரேஷன் கடையில் வரிசையாக நிற்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கெஸ் வந்து ஆட் ஆகுது, முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நான் கொடுக்குற வேல்யூ வந்து கம்ப்யூட்டரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதனால் எல்ஸ் இஃப் நான் இப்போது ஒரு 5ன்னு கொடுக்குறேன், கம்ப்யூட்டரோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5க்கும் 1க்கும் பாருங்கள் நிறைய வித்தியாசம். ஸோ நான் கொடுத்த வேல்யூ வந்து ஹை, ரொம்ப ஹை. 1 எங்கே இருக்குது, ஹை அப்படிங்கிற மாதிரி. 5 எங்கே இருக்குது அப்படிங்கிறக்காக யுவர் கெஸ் இஸ் ஹைன்னு கொடுத்துருக்கேன். அண்டு லாஸ்ட்டாக நான் கொடுத்த வேல்யூவும் அந்த கம்ப்யூட்ரு ஜெனரேட் பண்ண வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணேன், வெற்றி பெற்றேன். ஸோ அவ்வளோதான், யூ வான் த மேட்ச், யூ வான் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஷோ பண்ணலாம், நான் கெஸ் பண்ண நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காட்டலாம். ஸோ த நம்பர் இஸ் என்னது, அந்த ரிசல்ட்டு தானே நம்ம நம்பர். ஸோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை தடவை நான் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்தலாம். யூ கெஸ்டு எத்தனை டைம்ஸ், ஒரு 10 டைம்னா 10 டைம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்காண்டி தான். ஸோ நம்பர் ஆஃப் கெஸ் எத்தனை தடவை நம்ம வந்து கால்குலேட் ஆகுமா, அந்த நம்பர் ஆஃப் கெஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வந்து எழுதிக்கிறேன். ஸோ யூ கெஸ்ட் 10 கெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இது. ஸோ ரிசல்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லோ, ரிசல்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா முடிஞ்சது, சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். பார்க்கலாம். 3 போடுறேன், நம்பர் ஆஃப் கெஸ்ஸஸ் 1, கெஸ்ஸர் நம்பர்ஸ் ஆர் நன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கெஸ்ஸர் நம்பர்ஸ் ஆர்னு வருது. என்ன அப்படின்னா மெசேஜ் 2வை வந்து நான் வந்து 1னே மாற்றிட்டேன், அதுதான் பிரச்சனை. இப்போ பார்க்கலாம், முடிஞ்சதா, இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈத்துன்னு இருக்கு, தேன் மாற்றிடும். இப்போ பார்க்கலாம் வாங்க, கேம் முடிஞ்சு, கேம் ஓவர். ஸோ 1 to 10க்குள்ளே நான் எதுவுமே என்டர் பண்ணேன்னா 1 to 10க்குள்ளே அடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி காட்டுது. 6ன்னு கொடுக்கேன் பாருங்கள். அப்போ கம்ப்யூட்டர் வந்து 6க்குள்ளே தான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கு. 1ன்னு போட்டிருக்கேன், லோன்னு வருது. 2ன்னு சொல்லியும் போட்டிருக்கேன், லோன்னு வருது. 3ன்னு போட்டால் லோ வருது. அப்போ 4, யூ வான், முடிஞ்சு, கேம் ஓவர், நான் வெற்றி பெற்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஏதாவது ப்ராஜெக்ட், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து சிறப்பாக ரொம்ப சீப் ரேட்டில் பண்ணித்தரோம். அண்ட் முடிஞ்ச வரை நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நானும் இன்னும் நிறையா வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு
கொஞ்சம் ப்ராஜெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி தெரியும். ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கலாம். பாய்.